இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து இந்த தவ காலத்திலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாம் கெத்சமனே பாடுகளை பற்றி தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலே மிக கொடிய ஒரு பாடு அவர் நமக்காக அனுபவித்தது. அந்த கெத்சமனேலே அவர் நமக்காக வியாகுலப்பட்டு அவர் அழுது ஜெபித்தது. அந்த கெத்சமனே, இந்த தோட்டத்தை அவருடைய சீஷர்களும் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் அடிக்கடி அங்கே போயிருந்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாளிலும் தம்முடைய சீஷர்களோடு கூட அங்கே போகிறார். மற்றவர்கள் எல்லாம் தனியாக வைத்துவிட்டு நெருக்கமான 3 பேரை மாத்திரம் தன்னோடு கூட்டி கொண்டு போய் அவர்களிடம் சொன்னார், நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் நான் ஜெபிக்கும் அளவும் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி, இங்கே தங்கி என்னோடே விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார் என்று வேதத்துல நான் வாசிக்கிறோம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுமானாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று சொல்லி அவருடைய இருதயம் அவ்வளவாய் வியாகுலப்பட்டது. அவர் முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி ஜெபித்த பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை இரத்தமாக வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளவு ஆத்தும வியாகுலம் அவருக்கு. இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து அது இரத்தமாக வெளியே வருகிற அளவு வேதனை அவர் சகித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் அவ்வளவு வியாகுலத்தோடு ஜெபித்து விட்டு தன்னுடைய சீஷர்களிடம், குறிப்பாக பேதுருவிடம் அவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஏன் 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரணத்தையும் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு திரும்பியும் போய் அதே வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். 3 தடவை அப்படி ஜெபம் பண்ணுகிறார். அவர் 3 தடவை ஜெபிக்கும் பொழுதும் அந்த சீஷர்கள் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசியிலே அவர் சொல்லுகிறார், என்னை நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் என்று சொல்லி. கர்த்தர் கெத்சமனேல் அவ்வளவாக நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். கர்த்தருடைய தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்துல. இந்த கெத்சமனே பாடுகளை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அடிக்கடி அங்கே போயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தோட்டத்திற்கு அவர் அடிக்கடி போயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் தனித்திருக்கிற நேரம், சீஷருடனே ஜெபிக்கிற நேரம் அவருக்கு இருந்தது. மற்றவர்களோடு ஜெபிக்கிற ஒரு சீரான ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்பிக்கிறது. இதை கேட்கிற நீங்களும் கூட அப்படிதான். அவசியம் வரும்பொழுது மாத்திரம் ஜெபம். வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஏதோ ஒரு தேவை இருக்கும் பொழுது மாத்திரம் ஜெபம். மற்ற நேரங்களிலெல்லாம் அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லாமல் ஒரு சீரான ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று இருதயத்திலே நீங்கள் விரும்புங்கள். அனுதினமும் அவரை தேடுகிற ஒரு பழக்கத்தை வருவித்து கொள்ளுங்கள். நான் சிலரிடம் கவனித்திருக்கிறேன், காலையிலே எழும்பி டெலிவிஷனிலே ஆண்டுடைய வார்த்தைகளையும் பாட்டுகளையும் போட்டுவிட்டால் அவர்கள் எல்லாம் சரியாக செய்து விட்டது போல நினைக்கிறார்கள். அது போதாது, அதோடு கூட இன்னும் அதிகப்படியான ஒன்று வேண்டும். கர்த்தரோடு நீங்கள் தனித்திருக்கிற ஒரு நேரம். அவர் அடிக்கடி அங்கே போயிருந்தார், ஜெபிக்கும்படி அவர் போயிருந்தார். ஆண்டவரோடு தனித்திருக்கிற நேரங்களை நீங்கள் கண்டுபிடிங்கள். ஆண்டவர் நமக்கு அந்த கெத்சமனேலே தந்த ஒரு பெரிய செய்தி, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை தான் தேடும். சுகமான ஒரு வாழ்க்கை, லகுவான ஒரு வாழ்க்கை தான் அது தேடும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமானவைகள் என்று சொல்லி. இந்த மாம்சம் தன்னை
காட்டிக்கொள்ள விரும்பும், கர்த்தருக்கு கீழ்ப்படாது, விரும்பாது. ஆனால் ஆவி அப்படி அல்ல. கர்த்தருக்குரிய காரியங்களிலே ஈடுபடுவது தான் நம்முடைய ஆவி. கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புவது தான் நம்முடைய ஆவி மனிதன். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகமான அந்த ஆவியை இந்த மாம்சம் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் பலன் அடைவது நாம் கர்த்தரோடு ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய வசனம் நமக்கு இன்பமாக மாறும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் பலன் அடைகிறது. ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அடிக்கடி ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று இயேசு கிறிஸ்து கேட்டார். இதை கேட்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். கடைசியாக ஒரே அடியாக அட் அ ஸ்ட்ரெச் 1 மணிக்கூர் நீங்கள் ஜெபித்தது எப்போது என்று சொல்லி, 1 மணி நேரமாவது. கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு வேலைகளை கவனித்து விட்டு அப்படி அல்ல, 1 மணி நேரம் தொடர்ச்சியாக ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா என்று யோசித்து பாருங்கள். அப்படி ஜெபிக்கிறவர்களானால் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தனித்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த கெத்சமனேயின் அனுபவம் நமக்கு சொல்லி தருகிற இன்னொரு பாடம். கடைசியாக ஆண்டவர் செய்தது, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அது அவருக்கு பிரியமில்லாததாக, பிரியமானது, ஆனால் அவருக்கு அது கடினமாக இருந்தது. கடினமாக இருந்த பொழுதிலும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே இதாக கடவது என்று சொன்னார். உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லி வந்திருந்த பொழுதிலும், அந்த அனுபவம், அவர் எதிர்கொள்ள போகிற அந்த பாடுகள் அவருக்கு கடினமாக முன்னால் தெரிந்தது. அதை அவர் கஷ்டப்பட்டு மேற்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய உள் மனதிற்கு தெரிந்தது. ஆனாலும் பிதாவின் சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்பீர்களா? உங்களுக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அத்தனையாய் பாடுபட்டிருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக சகித்த காரியங்கள் என்ன? நீங்கள் கர்த்தருக்காக பட்ட பிரயாசங்கள் என்ன? அவருக்காக நீங்கள் செய்த தியாகம் என்ன? அவரை போல நம்மை மாற்றும்படிக்கு, அவருக்கு ஒப்பான ஒரு பூரண வளர்ச்சியை நாம் அடையும்படிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் முன்னதாகவே நிறைவேற்றி முடித்து விட்டார். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? அந்த கல்வாரியின் அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற அன்பை எனக்கு தாரும் ஏசப்பா என்று கேட்பீர்களா? எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரண்டோ. என்னோடு கூட நீங்களை இணைந்து பாடி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரண்டோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.